புத்திசாலி நரி. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டுக்கே அதுதான் ராஜா. அந்த சிங்கத்திற்கு ஒரே ஒரு ஆசைதான். அது என்னவென்றால் ஒரு நரியை எப்படியாவது நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் சிங்கம் தனது சக நண்பர்களை சந்திக்க சென்றது. அங்கே ஒரு மரத்தின் அடியில் ஒரு நரி உட்கார்ந்திருப்பதை கண்டது. சிங்கம் அந்த நரியிடம், நண்பனே, நான் இந்த காட்டுக்கு ராஜா. என்னுடைய பலம் உனக்கு தெரியும். நீயும் என்னுடன் நட்பு வைத்துக் கொண்டால் நாம் இருவரும் சேர்ந்து இந்த காட்டை ஆளலாம் என்றது. நரி சிங்கத்தை பார்த்து சிரித்து கொண்டே, ராஜாவே, நான் உங்களுடன் நட்பு வைத்துக் கொள்கிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை. நீங்கள் எனக்கு ஒரு நாள் முழுவதும் என்னுடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னது. சிங்கத்திற்கு நரியின் நிபந்தனை விசித்திரமாக தோன்றியது. ஆனாலும் நரியின் புத்திசாலித்தனத்தை பற்றி அதற்கு தெரிந்ததால் சம்மதம் என்று சொன்னது. நரி உடனே, முதலில் நீங்கள் அந்த குளத்திற்கு சென்று 3 முறை முங்கி எழுந்து வாருங்கள் என்றது. சிங்கம் குளத்திற்கு சென்று நரி சொன்னபடியே செய்தது. அடுத்தது நரி, நீங்கள் இப்போது அங்கிருக்கும் மலைக்கு போய் அங்கிருக்கும் பெரிய கல்லை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு வாருங்கள் என்றது. சிங்கமும் மூச்சு வாங்கியபடி அந்த கல்லை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு வந்தது. கடைசியாக நரி, இப்பொழுது நீங்கள் அந்த பெரிய மரத்தில் ஏறி உச்சியில் இருக்கும் கிளையை பிரித்து கீழே தொங்க வேண்டும் என்றது. சிங்கமும் செய்தது. பிறகு கேட்டது, நண்பனே, நீ சொல்வதையெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டது. நரி சிரித்து கொண்டே, ராஜாவே, நான் உங்களை பரிசோதித்து பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்த விரும்புகிறேன். அது என்னவென்றால், பலம் என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, புத்திசாலித்தனம்தான். உண்மையான பலம் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கத்தான் என்றது. சிங்கம் நரியின் புத்திசாலித்தனத்தை கண்டு, ஆம் நண்பனே, நீ சொல்வது சரிதான் என்றது.